ராமாவந்தூரி ராஜா சேதி மன்னருடைய வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார்ந்த நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் மக்கள் நேற்று அதற்கு போய் வழக்கத்தை நான் சந்திக்கிறேன். சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கை பற்றி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். அவங்களுக்கு தான் கேட்கலாம். நீதிக்கு புறமாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவருக்கு எதிராக தேர்தலை முன்னிட்டு அவரவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில்தான் தேர்தல் அதை நடைமுறைப்படுத்துவது எவரவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை பொறுத்துட்டாங்க. ராமநாதபுரம் தொகுதியை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தேன். ராமாவந்தூரி ராஜா சேதி மன்னருடைய வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார்ந்த நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு. ஆகவே இன்றைக்கு தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற தர்ம யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நீதி கேட்டுதான் அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் மக்கள் எண்ணித்தான் அந்த தீர்மானம். அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா பாஜக எதிரான நிறைய தேர்தல் அறிக்கை கடந்த முறை கொடுத்து வச்சிருக்காங்க. நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு தான் கேட்கலாம். உங்களுடைய விசுவல் என்பது யாருக்கு எதிராக? திமுக எடப்பாடிக்கு எதிராக. அநீதிக்கும் நீதிக்கு புறமாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவருக்கு எதிராக என்னுடைய விசுவல். நீங்க வந்து அதிமுக கட்சியை ரிட்ரைவ் பண்ணி சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியையும்? நேற்று அதற்கு போய் வழக்கத்தை நான் சந்திக்கிறேன். சட்டபூர்வமான நடவடிக்கையை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.